வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது ஒரு விஷயமும், காளியம்மாள் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க, அது சம்மந்தமான விஷயம். 2 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மீம்ஸில் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் நமக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும் அப்படின்னம்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது, ஆனால் திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைசி நேரத்தில் திமுகவில் போய் சேரணும். அப்படி சேர்ந்தால் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுப்பாங்க. இப்போ தேமுதிக பார்த்திங்களா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு நம்மளோட 2019 திமுக கூட்டணியில் இருக்கோம். ஒரு வெற்றி கூட்டணின்னு பேர் வாங்கி கொடுத்துருக்குறோம். வலுவான கூட்டணியை, அந்த கூட்டணியை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிற அளவுக்கு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தாலும் நமக்கான மதிப்புங்கிறது பெருசாக இல்லை. தேமுதிக புதுசாக வந்துச்சு, ஆனால் திமுக கூட்டணியில் அதுக்கு வலுவான ஒரு இதை கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு திமுக தரப்பில் கொடுப்பாங்க அப்படின்னா 10+1 அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. சிலர் 8+1 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் திமுக தரப்புலேருந்து இன்னும் எந்த இதுவுமே பேசலை. அதே போல் பிரேமலதா தரப்புலேருந்து எந்த இதுவும் பேசலை. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டை எல்கே சுதீஷுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தனால எல்கே சுதீஷும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். விஜயகாந்த் இல்லாமல் இந்த தேர்தலை பிரேமலதா தலைமையில் சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் அவங்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேமுதிகவை கட்சியை வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்து தொகுதி பங்கீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. IUML அந்த கட்சிக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, மதிமுகவுக்கு ஒரு 4. இதில் மதிமுக கையெழுத்தெல்லாம் ஆயிடுச்சு. 3 தொகுதியில் உதயசூரியன் சின்னம், அதே போல் ஒரு தொகுதியில் அவங்களுடைய சின்னம், எந்த சின்னத்தில் வேணாலும் நீங்கள் போட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தேமுதிகவுக்கு 2 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று 6+1, இல்லைன்னா 8+1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6+1 தான் பிரேமலதா தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6+1 என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ல் முரசு சின்னம் அவங்களுடைய சின்னத்தில் போட்டி போடலாம். அதில் 2 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்க விரும்புகிற தொகுதிகள், அந்த தொகுதிகளை கொடுக்கறதுக்கும் திமுக ரெடியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றாகணும். அந்த 6+1ல் ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு. இப்போ 8+1 இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 8+1ல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8 தொகுதியுமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும். உங்களுக்கு 8 தொகுதி வேணுமா 6 தொகுதி வேணுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரேமலதாக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் இப்போ இருந்துகிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. 2006 சட்டமன்ற தேர்தலில் 8.38% வாக்குகளை வாங்கிட்டு இருந்தாங்க. 2011 7.88% வாங்கினாங்க. 2016 2.39% வாங்கியிருந்தாங்க. 2021 0.43% தான் அவங்களால வாக்குகளை வாங்க முடிஞ்சது. தொடர்ந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருது. வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா தேர்தல் ஆணையம் என்ன செய்வாங்க, அவங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி மாநில அந்தஸ்து, அந்த கட்சிக்கான ஒரு மாநில அந்தஸ்தை இழந்துருவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இப்போ இந்த 2026 தேர்தலில் பிரேமலதாவுக்கு மிக முக்கியமாக மாநில அந்தஸ்தை இந்த கட்சி பெறணும், தேமுதிக பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக தேர்தல் ஆணையம் விதிப்படி 6% வாக்குகள் இருக்கணும், ப்ளஸ் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். அதை தான் திமுக அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக கொடுக்குறாங்க. 6+1. அந்த 6+1ல் 4 முரசு சின்னத்தில் நின்றுக்கலாம், 2 உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தேர்தல் ஆணைய விதிப்படி 8 எம்எல்ஏக்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 6+6% வாக்குகள் ப்ளஸ் 2 எம்எல்ஏக்கள் இருந்தால் கூட போதும். அப்படி அது இல்லை, 6% வாக்குகள் இல்லை அப்படின்னாலும் 8 எம்எல்ஏக்கள் இருக்கணும். அல்லது எம்பி தேர்தலில் 6% வாக்குகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கணும். இல்லை அப்படின்னா 8% வாக்குகள் கண்டிப்பாக இருந்தாகணும். அதுதான் தேர்தலோட விதி. இந்த விதிகளின்படி பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பிரேமலதாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க கடந்த மாதமே. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் கடைசி அவங்களுக்கு முரசு சின்னத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அதனால தான் திமுக 6+1 இல்லைன்னா 8+1 இதில் 2ல் ஒரு சாய்ஸை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிரேமலதா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதோட 6 தொகுதியில் 4 தொகுதி முரசு சின்னத்தில் நிற்கலாம், 2 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. 1 ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தேமுதிகவோட ஒரு பட்டியலாக இருக்குது. சரி, அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம். காளியம்மாள்
காளியம்மாள் வந்து அதிமுகவில் இணைஞ்சாங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ரொம்ப அரசியல்லேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின பிறகு, சீமானுக்கும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனையான பிறகு, கட்சி அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டு சமூகத்தில் வந்து சமூக ஆர்வலராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு கட்சியில் சேருவாங்க. தாவேகால வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. திமுகவில் இணைவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா அதிமுகவில் வந்து சேருவாங்க அப்படின்லாம் பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் அவங்க இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, நான் 2010 வந்து பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தில் அதிமுகவில் ஒரு முக்கியமான பதவி மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. அப்போ ஏறக்குறைய அதிமுகவில் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பெருசாக அரசியல் ஈடுபாடு இல்லை. தன்னை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்திட்டு திரும்பவும் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க காளியம்மாள் அதிமுக பொறுத்த வரைக்கும் பெண் பேச்சாளர்கள் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அவங்களுக்கு காளியம்மாள் வந்து ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. காளியம்மாளை வச்சு அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மக்களுக்கு ரொம்ப எளிய முறையில் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் காளியம்மாள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய பட்டிமன்றம் விவாத மேடைகள் எல்லாமே காளியம்மாள் வந்து பேசியிருக்காங்க. அதனால் காளியம்மாளை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, காளியம்மாளுக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை தரதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா, இந்த மீனவ சமுதாயத்தில் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி ராயபுரத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஆகலை. அவர் அடிக்கடி பேட்டியெல்லாம் கொடுப்பார். அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தரப்பா அவர் வந்து பேட்டி கொடுத்துருப்பார். ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய போக்கு கூட இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல. ஜெயக்குமார் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னே தெரியல. ஆனால் வந்து அவர் அதிமுகவில் இருக்கிறாரு. இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குளிப்பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை ஒரு மிக சிறந்த பேச்சாளராகவும், அதே சமயத்தில் அவங்கள செய்தியாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி காளியம்மாளை தேர்வு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காளியம்மாளுக்கும் வந்து ஒரு பதவியும் கொடுப்பாங்க. 2020 வந்து மயிலாடுதுறை வந்து தனி மாவட்டமாக அறிவிச்சபோது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக காளியம்மாள் வந்து அந்த தொகுதியில் வந்து போட்டி போட்டாங்க. என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் காளியம்மாளுக்கு அந்த தொகுதியை தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 1,27,000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 11.7% வாக்குகள் அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியில் தனித்து நின்று காளியம்மாள் இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்குது. நாம் தமிழர் கட்சி 8%ன்னு வச்சா கூட 2.7% வந்து 3.7% வாக்குகள் வந்து காளியம்மாளுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கில் பெறப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறத அதிமுக கணக்கில் வச்சிருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து அவங்களுக்கு மயிலாடுதுறையிலே வந்து களத்தில் இறக்கி விடலாம். மயிலாடுதுறையில் அதிமுக சார்பாக அவங்கள போட்டி போட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறை வந்து சட்டமன்ற தொகுதி அதிமுக 2016 வெற்றி பெற்றது. ஜெயலலிதா இருந்தபோது வெற்றி பெற்றது. அப்புறமா 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமகக்கு அந்த தொகுதியை கொடுத்தாங்க. பாமக சார்பாக பழனிசாமி அப்படிங்கிறவர் போட்டி போட்டார். 70,900 வாக்குகளை தான் வாங்கினார். அங்கே திமுக கூட்டணியில் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் ராஜ்குமார் 73,642 வாக்குகள், கிட்டத்தட்ட 2,742 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து அதிமுக பாமக கூட்டணியில் பாமக சேர்ந்த பழனிசாமி தோற்றுருக்காரு 2,742 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில். அதே மாதிரி இந்த சமயத்தில் அதிமுக சார்பாக காளியம்மாளை சட்டமன்றத்தில் நிறுத்தினோம்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் அதிமுக சார்பாக விஜேகே மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அவங்கள தவிர்த்துட்டு இவங்க வேறு யாருக்கு மயிலாடுதுறையில் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மயிலாடுதுறை, பூம்புகார் இந்த தொகுதிகளில் வந்து அவங்க திமுக தான் வெற்றி பெறும். அவங்க இப்போ மற்றவங்க யார் நின்றாலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவங்களுக்கு என்ன சீட்டு கொடுப்பாங்க? காளியம்மாள் வந்து அதிமுகவில் இணைஞ்சாச்சு. இப்போ அவங்களுக்கான ஒரு பதவி கொடுத்தாகணும்ல, சும்மா வச்சுருக்க முடியாதுல்ல. அங்கே வந்து நாம் தமிழர் கட்சியில் பெரிய ஆளாக இருந்தாங்க, அவங்கள சும்மா வச்சுருக்க முடியாதுல்ல. அப்படிங்கும்போது அவங்க நல்லா பேசக்கூடிய நபர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து காளியம்மாளுக்கு வந்து கட்சியில் வந்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தேமுதிக 6+1 8+1 அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பிரேமில் தான் இருக்கிறாங்க. காளியம்மாளுக்கு வந்து கொள்கை பரப்பு இணைச்செயலாளர் பதவி அதிமுகவில் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.